அங்க ஒரு ஆரன் பையன், இங்க ஒரு ஆரன் பையன், இங்க ஒரு ஆரன் பையன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். வெளியாட்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அப்ப நான் உள்ள போவேன். யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? ஒரு டிராவல் பண்றதுக்குள்ள நாங்க ரைடர்ஸ் நாங்க படுற பாடு இருக்கு. எப்பப்பா ஆனா ஈஸியா 4 பேர் சொல்லிடுவானுங்க. அவனுங்களுக்கு என்னப்பா ஜாலியா ரைட் பண்றானுங்க. கிச்சன் பிளேஸ் ஐயோ கொஞ்சம் மிஸ், கை கால்லாம் கிழிச்சிருக்கோம். பார்த்து கேர்ஃபுல்லாவா. இந்த தம்பி கொஞ்சம் விட்டா காலை கிழிச்சிடும். அதே எங்க அப்பா அதெல்லாம் தாண்டி வந்தாலும் ஏதோ சம்மந்தமே தான் பாதையில கூட்டு போகுது. வெல்கம் பேக் டு தமிழ் மக்களை. ஜாலியாக ஒரு ட்ரிப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா, அந்த பிளேஸ் தான் பாலமலை. உண்மையிலே வேறு லெவல் வியூவாக இருக்கும். அல்டிமேட்டாக கூட நிற்கிற பைக் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை கூட்டிகிட்டு வந்த இந்த பிளேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு வந்த தம்பியோட தான். ஸோ அந்த தம்பி தான் நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி, இந்த மாதிரி பிளேஸ்க்கு என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. அவர் ஃபேஸ் ஏன்டா காமிக்கல அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அவருக்கு வந்து இன்ட்ரோவர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைனில் அதாவது இன்டர்நெட்டில் அவரோட ஃபேஸ் காமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் கவர் பண்ணல, எடிட்டிங்லேருந்து கட் பண்ணி தூக்கிட்டேன். ஸோ இந்த பிளேஸ் தான், அதாவது பாலமலை வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, இந்த பிளேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த பார்ட் வந்து ஆஃப் ரோடு தான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடந்து எது நடந்ததுன்னு நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். ஆரன் பையன், அங்க ஒரு ஆரன் பையன், இங்க ஒரு ஆரன் பையன், இங்க ஒரு ஆரன் பையன், இது ஒரு வரிசையா 3 ஆரன் பையன். இப்ப நானும் போறேன் உள்ள போய். அப்படியே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்படி இதுக்குள்ள என்னங்க இருக்கு? ஓகே, இறக்கிடலாம் நினைக்கிறேன். சின்ன குட்டியே பஞ்சாயத்து பண்ணாம இறங்கிடுறாச்சு. ஏத்தி போயிருக்கானுங்க. டயர் தானே தெரியுதுங்களா, வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட் மொத்தம் வீட்டுக்குள்ளே தாங்க போயிருக்கு. டயர் தடம் கீழே இருந்தது நான் பார்த்தேன். வெறி தானம். ஒருத்து வருமா, ஒருத்து. இந்த ரூட் எங்க போகும் தெரியல, உள்ள போயிட வேண்டியதாங்க. ஸோ இந்த ரூட்டு பக்கம் அப்படி என்னதான் இருக்கு. அடே மட்சானி, வெளியாட்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அப்ப நான் உள்ள போவேன். நான் கடவுடு, இது ஏதோ வீட்டுக்கு போகுது. அவன் தான் போர்டு வச்சு ஒட்டி இருந்தா வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. நான் யூட்டன் போட்டு வரேன். யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க. யூட்டன் போடணும். வீடு அவன் தெளிவா எழுதி ஒட்டியிருந்தான். நான் கூட குகமானி இருந்துச்சு, அதான் குகை மாதிரி இருந்தாலும் ஏதோ ஹிடன் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஹிடன் பிளேஸ் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கம்பி இருந்த நான் பார்க்கல, கொஞ்சம் மிஸ், கை கால்லாம் கிழிச்சிருக்கோம். இல்ல எடுத்துறேன் பார்த்து கேர்ஃபுல்லாவா. இந்த கம்பி கொஞ்சம் விட்டா காலை கிழிச்சிடும். என்னாச்சு? அது கீழே வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கொஞ்சம் விட்டு கம்பி கிழிச்சிருக்கும். சோழியை முடிச்சிருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாவா. இன்னும் சூட மாட்டிக்கிச்சு எனக்கு. வா அட்டே எங்க அப்பா. இதுதான் அட்வென்ச்சர் ரைடரு. ஸோ யாருங்க அவனுங்க டிராவல் பண்றதெல்லாம் ஈஸி ஜாலியா இருக்குன்னு சொல்றது? அவனுங்க மட்டும் அவனுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கிட்ட திட்டு வாங்கி முள்ளுக்கிட்ட கை கப்பிலாம் கிழிச்சு இப்படி அடிச்சு வர்றதுக்கு நாங்க படுற பாடு இருக்கே. இந்த ரூட்டுலயே போலாமோ? இந்த ரூட்டு
விட்டு பார்க்கவா? எது இதா? போ செம்மையா இருக்கு. ஓ ஸோ இதாங்க பாலமலை ஹில்ஸ். ஸோ இந்த ஒரு வழி வருது, இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவுசெய்து யாரும் வராதீங்க. இப்போ வந்ததுக்கு தான் சம்பவமாக தெரிஞ்சுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் பழச்சு வந்திருக்கேன். சரி ஓகே. எப்பா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் ரைடர்ஸ் நாங்கள் படுற பாடு இருக்கு எப்பப்பா. ஆனால் ஈஸியாக 4 பேர் சொல்லிடுவானுங்க. அவனுங்களுக்கு என்னப்பா ஜாலியாக ரைட் பண்ணுறானுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுறானுங்க, ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஃபோட்டோ எடுக்கிற கேமரா அவங்க எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறான், அந்த பைக்குக்கு அவன் எப்படி கஞ்சி ஊற்றுறான். இது குடிக்கிற மொடா குடிக்குதுங்க, கொஞ்சம் நெஞ்சமாக குடிக்குது. நீங்களே மாசாத்திர சொல்லுங்கள். 20 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கேட்குறான். அதுவும் இல்லாமல் இந்த ஹில்ஸ்லாம் 18 கிலோமீட்டர் தான் வருது. அதெல்லாம் தாண்டி வந்தாலும் ஏதோ சம்மந்தமே எல்லாம் பாதையில் கூட்டு போகுது. பாப்பா இந்த பிரச்சனைலாம் தாண்டி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணால் அதுக்கு ஒரு கமெண்ட், இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு. என்ன சொல்கிறது? சரி ஓகே. அப்பா போய் பார்த்துடலாம் என்னதான் இங்க இருக்கு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அந்த கம்பி காலில் குத்துனது செம்மையா வலிக்குதுங்க. ஸோ ஆல்ரெடி அந்த முன்னாடி ஒரு ஸ்குவாட் போச்சு பாருங்க, பயலுக்கு இதுதான் அடிச்சு ஏறிட்டு போயிருக்கானுங்க தெரியுதுங்களா, டயர் அடிச்சு இதெல்லாம் அடிச்சு பறக்க விட்டு போயிருக்காங்க போல. நம்மளும் அதே ரூட்ல பாருங்க, பாருங்க செம்ம தேஞ்சிருக்கு. ஸ்குவாட் ரைடுன்னு சொல்லுவாங்களே அது அவனுக்கு தான். இது என்ன மாங்காய் மரமா இல்ல குடிக்கா மரம்? மத்தி மரம். இதுல சாப்பிடறதுக்கு எது இருக்காது? இருந்திருந்தா நேரம் ஏறி இருக்கும். கடவுளை போய் பார்க்கலாம். ஸோ சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் தர மரம் இதாங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பழம் சாப்பிட்டா போதும், நீங்க டைரக்டா போய் கடவுளை பார்க்கலாம். அப்பா செம்மையா இருக்கு. அங்க எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்போதைக்கு சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டுது. என்ன பண்றது? பேக்ரவுண்டில் ஒரு கிளிப்பை பார்த்தோன்னே நம்ம ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோ அப்படின்னு. ஏன்னா நான் 1 இயருக்கு முன்னாடி தான் ட்ரிப்பு போயிருந்தேன். அப்போ அந்த ஃபோட்டோ ஷூட்டிங்காக நான் எடுத்து நான் ஃபோட்டோ ஷூட்டிங் வீடியோ மட்டும் அப்பயே அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் போட்டு தீராத துயரத்தில் நானும் சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ஒரு இது. ஸோ அந்த டிப்ரெஷனில் இருந்ததுனாலே என்னமோ தெரில, இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் முடிச்சதும் பேக் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளோ பெரிய பேக்கை நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. அந்த ஒரு பேங்கு கூட இருக்காது தெரியாமல் நான் மட்டும் கிளம்பி போயிட்டேன். அதுதான். ஸோ லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன்னா இப்படி தான் இருக்கும் போல். சரிப்பா என்னால் சத்தியமாக முடியல, நான் கிளம்பிட்டேன் பாருங்கள் சுத்தமாக. நானே இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரியுது ஸோ இப்படி தான் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு. ஸோ கிளம்பிட்டேன். நான் போயிட்டு ஒரு கள்ளிச்செடியில் நேமதற்காக போனோம். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, என்னடா முதுகு தூங்கிட்டு இருந்த வேதாளத்தை காணமே, ஏதோ ஒரு வெயிட் இல்லாத ஃபீல் இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி வந்தோம். நல்ல வேலை என் நல்ல நேரத்துக்கு பேக் அங்கே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் பண்ணிங்கன்னா திங்ஸை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க, நான் தான். ஸோ இதோ இந்த மன உளைச்சல் மைண்ட் டிப்ரெஷனில் நம்மளாவே இருக்கிறதில்ல. சரி ஓகே, இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருக்கேன். போன டைம் தஞ்சாவூர் போனப்போ அங்கே பேக்கை மிஸ் பண்ணேன், இப்போ இங்கே. ஸோ அது நான் மிஸ் பண்ணல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டேன் ஏதோ ஒன்று. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.